பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலையில தேடுவோம், ஜெபிப்போம், கர்த்தரை கண்டடைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோமாக. நம்முடைய தியானத்துக்காக சங்கீத புத்தகம் 96 3வது வசனம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரிக்க வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகள், தேவன் நமக்கு செய்த அதிசயமான காரியங்கள், தேவன் நமக்கு செய்திருக்கிற அற்புதமான காரியங்களை நாம் ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே விவரித்து பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். உதாரணமாக யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மோசே இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். மோசையின் மாமனாகிய எத்ரோ வந்தபோது மோசே எல்லாம் விவரித்து சொல்லுகிறான். என்னென்ன விவரிக்கிறான்? கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் விவரிக்கிறான். வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் விவரித்து பேசுகிறான் மாமனாருக்கு என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுகிறதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்போதும் எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்குகிறோம், எவ்வளவு விடுதலைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை ஜனங்கள் மத்தியிலே விவரித்து பேசும்போது அந்த வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தில் பதியும். அதனால் அவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும். அவர்களும் இந்த கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். அவர்களும் விடுதலை அடைவார்கள். சாத்தானுடைய பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து அவர்களும் கர்த்தரை சார்ந்து அந்த பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவார்கள். நம் மேன்மையான அனுபவத்திற்காக தேவன் செய்த நன்மைகளை ஜனங்களுக்குள்ளே ஜாதிகளுக்குள்ளே விவரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா. இதை மற்ற ஜனங்களுக்குள்ளும் ஜாதிகளுக்குள்ளும் நாங்கள் விவரித்து பேசக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா ஜபிக்கிறோம். பேர் பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நல்ல ஆண்டவராயிரும், கூட இரும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். God bless you.